ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்து ஒரு தோசை எடுத்து சாப்பிட்டாருங்க. அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? என்னடா இது, ஒரு மாம்பழத்தில் குடும்பம் பிரிஞ்ச கதையா? இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரோகிணி வந்துட்டு அவ்வளோ மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டாங்க. உடனே மீனாவுக்கு தாங்கவே முடியல. ஒருத்தர் சாப்பிடும் போது பேசுறது தான் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது தான் மேனஸா அப்படின்னு திரும்ப நெத்தி அடியாக கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. இவங்களுக்குலாம் எத்தனை தடவை அடித்தாலும் பத்தாதுங்க. அதுக்கப்புறம் போதும்ப்பா, நிறுத்துங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள ஸ்ருதி வந்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒரு தோசைக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாடு பண்ணுறீங்களே, எல்லாருக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன், வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம மூத்து கலாய்க்கிறாரு, வாய் கம்னு இருக்குமா, வேணா என் தோசையும் சேர்த்து சாப்பிட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கர அசிங்கமாக போயிடுச்சா. நம்ம ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணாரு நம்ம அண்ணாமலை, அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, கூட்டு குடும்பமாக இருக்கிற இடத்துல நீ கொண்டு வந்து ஹாலில் வச்சதுதாம்மா தப்பு, யார் வேணால் எடுத்து சாப்பிட்லான்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த மரமண்டைக்கு புரியவே புரியாதுங்க. ஒரு தோசைக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினச்சா, நம்ம ரோகிணி பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு முத்துவையும் மீனாவும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ கேவலமான அலுப்பு புத்தி உனக்கு இருக்கக்கூடாதுமா, உன்னை பற்றி தெரிஞ்சால் அவங்களே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, கவலைப்படாதமா. அதுக்கப்புறம் நம்ம விஜயா இருந்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. அந்த இடத்துல மனோஜ் இருக்காருங்க. அவங்க ஃப்ரெண்டோட சாப்பிட போன இடத்துல இந்த இடத்துல இருந்துக்கிட்டு மனோஜ் வந்து சப்ளை பாருங்கம்மா, ஆர்டர் எடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என் பையன் பேர் வச்சவங்களாம் இந்த இடத்துல வேலை செய்கிறானேன்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் போட்டு வந்து வேலை செய்கிறது முக்கியம் இல்லைப்பா, நல்லா வேலை செய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.